வணக்கம். இப்போ நாங்கள் வந்துட்டு பாண்டியிலேருந்து கிளம்புறோம். டே 3 ஆஃப் பாண்டிச்சேரி விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து சண்டே ஷாப்பிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே வீட்டுக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், வாய்ஸ் போயிடுச்சு, மைக் ஆன் பண்ணவே இல்லை. திட்டி செம்ம திட்டி என்ன தலைவா சாக்லேட் சாப்பிட்டே இருக்கியப்பா நீ. இப்போ நாங்கள் எந்த கிளம்புறோம், கிளம்பிட்டு போகிற வழியில் பார்க்குறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு ரிவ்யூ போட போகிறோம். ஸ்கேனர் ஆன் பண்ணிட்டு இங்கே வச்சா தப்புன்னு வந்துடும், ஏன்னா சாம்சங். ரைட் ரிவ்யூ கொடுத்தாச்சு. நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம், நடந்து போயிட்டு இருக்கோம். தலைவா பாண்டிச்சேரி வெயில் எப்படி கொளுத்துது? ஓகே, சன்ஸ்கிரீன் போடுங்க, இல்லாட்டி நீங்க கருத்துருவீங்களா? ஆமாவா? வெயிலா செம்மையா இருக்கு. தொண்டைக்கு தொண்டை போயிடுச்சு, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இப்போ நாங்க வந்துட்டு சண்டே ஷாப்பிங் போறோம். தலைவா என்ன பூர்ணா தான் பர்ஃபெக்ட் பாண்டிச்சேரி. நாங்கெல்லாம் வந்துட்டு ட்ராக் டிஷர்ட்னு சுத்திங்க இருக்கோம். இது சண்டே மார்க்கெட் பக்கத்துல இப்போ கடை இருக்குமா? ஸோ சண்டே மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்க ஒரு ஜங்ஷன்லயா, அங்க போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பொருள், பாண்டிச்சேரி வந்தோன்றதுக்கு சில பொருள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பொருள் இல்லை. பாண்டிச்சேரி வந்துட்டு ஐ லவ் பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஃபிளிப் மேக்னெட்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, ஏதாச்சும் நல்லா இருந்துச்சோ அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்க வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு தெரிக்க போறோம். பாய். போட்டு பார்க்கலாம். ஆஹா, சூடா இருக்குது. கண்ணாடி எப்படி இருக்கு? தொண்டை. கிறிஸ், உனக்கு எது பிடிச்சிருக்கு எடுத்துக்கோ. சஜஷன் பாஸ், சஜஷன். சரி பார்த்து சாய் கிறிஸ். ப்ரோ அது சூடாக தான் இருக்குது கண்ணாடி. ஐயா லேடிஸ் கண்ணாடி பாருங்க. மிஸ்டர் பியூட்டி. சண்டே ஷாப்பிங்ல பெல்ட் வாங்கின இருக்கோம். இது இப்பெல்லாம் பண்ணாத, நல்லா அர்சத் கான் மாதிரி இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. குருவி எப்படி கண்ணாடி போடாம கண்ணு கூசல உங்களுக்கு? தண்ணி பாட்டில் எவ்வளோ? மாத்திரை சாப்பிட்டீங்களா? தம்பி வந்துட்டு டிஷர்ட் கேட்டாப்புல, அதனால நாங்கள் அது கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்ன கடை கிறிஸ்? ஆக்சுவலி இந்த கடையில் டிஷர்ட்டு சுமாராக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி மாதிரி தெரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஷர்ட் வாங்கணும். ரெண்டு டிஷர்ட் எனக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று. டிஷர்ட் பிடிச்சிருக்கா? சுருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஜிபே பண்ணிங்களா? அண்ணா எவ்வளோ நான் குறைப்பீங்க? 280 கொடுங்க. 280 250 ரவுண்டு. இந்த கடைக்கு வாங்க, நிஜமாவே வாட்ச் எல்லாம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாட்ச் 350 சொன்னாங்க. நாங்கள் பேசி ரொம்பலாம் பேசலை, ஏதோ பேசி 280 குறைச்சிருக்கு. இங்கெல்லாம் கேப்ஸும் நல்லா இருக்கு. நான் இந்த கேப் வாங்கினேன், எவ்வளோ 180 150 சொன்னாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் சும்மா படிக்காத புக்கு வாங்க போகிறோம். நாங்கள் படிக்கிறதுக்கும் இல்லை.
அப்போ ஆக்சுவலி பாண்டிச்சேரி வெயில் நாக் அவுட் ஆகிட்டோம். நாக் அவுட்டில் செத்தே போயிட்டோம். பாண்டிச்சேரி நீங்கள் இந்த சண்டே ஷாப்பிங் வரதா இருந்தால் ஒரு ஈவினிங் ஆஃப்டர் 5 வாங்க, வெயிலெலாம் போனதுக்கப்புறம். ஆனால் வெயில் போனதுக்கப்புறம் கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ தட் மட்டும் பார்த்துட்டு பொறுமையாகவே வாங்க, அதெல்லாம் சில்லாக இருக்கும். ஓகே, அடுத்து கண்டினியூ பண்ணுறோம். நண்பர்களை, தற்போது நிலவரம் நம்ம ஸ்டேஜ் வரைக்கும் தொலைச்சிட்டு தேடின்னு இருக்கேன். தம்பி அண்ணாண்ணிக்கிட்ட விட்டு போயின்னு இருக்கேன். ஆனால் சீரியஸாக கொடூரமான வெயில், கொடூரத்தின் உச்சக்கட்டம். வாட்ச் இன்னொன்று வாங்கினேன், இது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாட்ச் வாங்கினேன் 250க்கு, நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு இல்லை சுற்று போன வர பார்த்துட்டேன். எங்கே போய் தொலைஞ்சிட்டேன், சுத்தமாக போயிடுச்சா? ஆக்சுவலி அங்கே நம்ம பார்த்தல ஒரு கண்ணாடி, அதே கண்ணாடி இங்கே 180 வச்சிருக்கிறோம். இப்போ வந்துட்டு கண்ணாடி பார்த்தேன், இந்த கண்ணாடி நல்லா இருந்துச்சு. நான் இதை வந்துட்டு அடுத்து போட போவேன். கண்ணாடி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல என்ன இருக்கோ அதே தான் பக்கத்தில் எல்லாமே பக்கத்துலேயே ஒரே இதாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவே ஒன்றுமே இல்லை. வணக்கம். ஆக்சுவலி பவியா நான் சீரியஸாகவே ரொம்ப பாவம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அவர் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு முடியலனாலும் வரேன்னு சொன்னார். தொலைச்சினே இருக்கும் ஒரு இடத்துலையும். அவருக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு போல் இந்த வெயில். இந்த ஃபீவர், சம்மர் டைமில் வர ஃபீவரே ரொம்ப ஒஸ்ட்டு. அதனால் யாருமே வந்துட்டு ஜில்லுன்னு எதுவுமே சாப்பிடாதீங்க. ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கூட கொஞ்சம் இது ஜில்னஸ் போனதுக்கப்புறம் குடிங்க. சம்மர் டைமில் கோல்டு வச்சுன்னா செத்துருவீங்க சத்தியமாக. அதனால் அது மட்டும் பார்த்து கான்சியஸோடு இருங்க. இப்போ நான் போயிட்டு பவித்ரன் ப்ரோ தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம். இப்போ நாங்கள் வந்துட்டு சண்டே ஷாப்பிங் முடிச்சுட்டு செட்டு போயிட்டு ரூமுக்கு போயின்னு இருக்கோம். பேக்கெல்லாம் சொந்த செத்தவர் எதுவும் சொல்கிறாரு, கருவாடு மாதிரி ஆகிட்டோம். இன்னும் இருட்டா இருக்கு, பிரைட்னஸ் ஏற்ற முடியல. இதுதான் பேக் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி கார் உள்ள வச்சுட்டோம். இப்போ போயிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் மாதிரி ஏதாச்சும் பண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி வேணா போகலாம். மேஷை ராஜாலேருந்து கிளம்புறோம். சர்ச்சு பார்த்துட்டு டப்புன்னு பிரியாணி சாப்பிட்டு கிளம்புறோம். பாய். வணக்கம். இப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கோன்னா ஸ்கேட்டர்ட் ஹார்ட் பெசிலிக்கா அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ முன்னாடி அவங்களாம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இனிமேல் சர்ச்சில் அப்படி போக போகிறோம். தம்பி தொண்டை கருவாடுப்பா, தொண்டை கருவாடு. பாவம் மனுஷன் செத்துட்டு இருக்கிறாரு. கல்லங்கபடம் இல்ல நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. தன்னந்தனியா எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. வந்துட்டு இந்த ஸ்கேட்டர்ட் ஹார்ட் பெசிலிக்கா சர்ச் பார்த்தாச்சு. பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி லஞ்சுக்கு ஏதோ ஒரு பிரியாணி கடைக்கு போகலான்ட்டு வருஷன் சொன்ன ஆர்காட் பிரியாணி யூடியூப் சேனலில் சூப்பராக இருக்குது, செம கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னால். சரி நாங்கள் ஈசிஆர் சைடு வழியாக தான் போனோம். ஆனால் திண்டிவனம் சைடு வழியாக இருக்குது. அங்கே சாப்பிட்ட அப்புறம் ஈசிஆர் சைடு வழியாக போகலான்னு நினச்சோம். உள்ளே போய் பார்த்தா அவன் சொன்ன கூட்டமும் இல்லை, எதுவும் இல்லை, ஒரே பூனை தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே வந்து பாஸ்மதி அதுக்கப்புறமா சீரக சம்பா 2மே இருக்கும்னு யூடியூப் சேனலில் சொன்னாங்கன்னு சொன்னான். நாங்கள் போய் கேட்டதுக்கு பாஸ்மதி மட்டும்தான் இருக்குது, அதுவும் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க.
சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு, சுத்தமாக நல்லாவே இல்லை. சரி வேறு வழியே இல்லைன்னு பசிக்கு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. 1 hour later. Hours later. ட்ரிப்பு ஓரளவு ஒரு ஐடியா முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லாய். நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் அனைவரும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு கிளம்பணும். அண்ணா இங்க ஒரு பாய். இத்துடன் நாங்கள் அனைவரும் விடை பெற்றுக் கொள்கிறோம். I'm gonna